ஹலோ ஸ்பேஸ் லவர்ஸ், இந்த வீடியோவில் 5 சுவாரஸ்யமான கேள்விகளுக்கான பதிலை தான் பார்க்க போகிறோம். விண்வெளியில் தண்ணி வெளியே வரும்போது இந்த மாதிரி ஸ்பேஸ் ஷேப்பில் ஏன் மாறுதுன்னு தெரியுமா? ஸ்பேஸ் அதாவது விண்வெளி எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியுமா? புயல் அதாவது ஸ்ட்ரோம் பூமியில் மட்டும் இல்லை விண்வெளியில் ஏற்படும்னு தெரியுமா? பூமிக்கு வெளிச்சம் தர்றது சூரியன். அந்த சூரியன் எங்கே இருக்குது? விண்வெளியில் தானே இருக்குது. அப்போ ஏன் ஸ்பேஸில் வெளிச்சமே இல்லை? ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனால் எதுவும் வரமாட்டேங்குது. விண்வெளி ஏன் அமைதியாக இருக்குன்னு தெரியுமா? இந்த 5 சுவாரஸ்யமான கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விண்வெளியில் ஃப்ரீ மூவிங் லிக்யூட் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பியர் ஷேப்பில் மாறிடும். ஃப்ரீ மூவிங் லிக்யூட்னால் எந்த ஒரு திங்ஸ்லையும் அடைச்சி வைக்காமல் இருக்கிறது. ஸ்பேஸில் வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணி வெளியே வந்தால் அதை ஃப்ரீ மூவிங் லிக்யூட்னு சொல்லுவாங்க. அப்படி வர லிக்யூட் ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். சர்ஃபேஸ் டென்ஷன்னால தான் இது இப்படி ஆகுது. ஸ்பியர் ஷேப்பில் மட்டும்தான் ஆகுமா, ஸ்கொயர் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப்லாம் ஆகாதா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அந்த வாட்டரில் உள்ள மாலிக்யூல்ஸ் அதாவது மூலக்கூறுகள் H2O அப்படின்னு சொல்லப்படுற அந்த மாலிக்யூல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று சென்டரில் இருந்து பாண்டாக இருக்கும். அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் சென்டர் பாயிண்ட் நோக்கி வரும். அப்படி வரும்போது ஸ்கொயர் ஷேப் ஃபார்ம் ஆக முடியாது, ஸ்பியர் ஷேப்பில் தான் ஃபார்ம் ஆகும். விண்வெளி எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியுமா? எர்த்தோட சர்ஃபேஸில் இருந்து 62 மைல்ஸில் இருந்து ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியர் 5 லேயராக இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயர் ட்ரோபோஸ்பியர் எர்த்தில் இருந்து 8 மைல்ஸில் இருக்குது. செகண்ட் லேயர் ஸ்ட்ராட்டோஸ்பியர் 31 மைல்ஸில் இருக்குது. தேர்ட் லேயர் மீசோஸ்பியர் 50 மைல்ஸில் இருக்குது. ஃபோர்த் லேயர் தெர்மோஸ்பியர் 62 மைல்ஸில் இருக்குது. ஃபிஃப்த் லேயர் எக்ஸோஸ்பியர் 375 மைல்ஸில் இருக்குது. எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து 62 மைல்ஸ் அதாவது தெர்மோஸ்பியர் லேயர் மேலே இருந்து தான் நம்ம விண்வெளியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்கிறோம். புயல் அதாவது ஸ்ட்ரோம் அப்படின்றது பூமியில் மட்டும் இல்லை விண்வெளிலே ஏற்படும். இது பூமியில் ஏற்படுற மாதிரி மழைனாலையும் காற்றுனாலையும் ஏற்படாது. ஸ்பேஸ் வெதர் அதாவது விண்வெளி வானிலை பொறுத்த அளவு விண்வெளி புயல் 3 வகையாக சொல்கிறாங்க. ரேடியோ பிளாக்லெட் ஸ்ட்ரோம், இது ரேடியோ கதிர்கள் மூலமாக ஏற்படும். சோலார் ரேடியேஷன் ஸ்ட்ரோம், இது சூரியனோட கதிர்கள் மூலமாக ஏற்படும். இப்போது 2025 கூட இந்த சோலார் ரேடியேஷன் ஸ்ட்ரோம் பூமியை தாக்கும்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஜியோ மேக்னெட்டிக் ஸ்ட்ரோம், இது மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதாவது காந்த கதிர்கள் மூலமாக ஏற்படும். நம்ம பூமிக்கு வெளிச்சம் தர்றது சூரியன். அந்த சூரியன் எங்கே இருக்குது? விண்வெளியில் தானே. அப்போ ஏன் விண்வெளியில் வெளிச்சமே இல்லை அப்படின்ற கேள்விக்கு பதில் தெரியுமா? அதுக்கான காரணம் விண்வெளியில் அட்மாஸ்பியர் அதாவது வளிமண்டலம் அப்படின்னு ஒன்று இல்லை. அதனால் லைட் அதாவது ஒளி ஸ்கேட்டர் ஆகாது, சிதறாது. சூரியனோட உண்மையான கலர் ஒயிட் தான். நம்ம பூமியில் உள்ள அட்மாஸ்பியர்னால தான் சூரியனோட கதிர் சிதறி எல்லோ கலரில் நம்ம கண்ணுக்கு காட்டுது. அதே மாதிரி மார்ஸில் சன்செட் ஆகும்போது சூரியன் கலர் ப்ளூ கலரில் தெரியும். விண்வெளியில் அட்மாஸ்பியர் இல்லை, அதனால தான் அது டார்க்காக இருக்குது, அதாவது கருப்பாக இருக்குது. கருப்பாக இருக்கிறவங்கெல்லாம் நாம் கருப்பாக இருக்கோமேனு கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த விண்வெளியும் கருப்பு தான். ஆனால் அந்த கருப்பான விண்வெளியில் தான் பல அழகான நிலாக்கள் இருக்குது. அதே மாதிரி கருப்பாக இருக்கிறவங்களுக்குள்ள பல நல்ல குணம் இருக்கும். விண்வெளி ஏன் அமைதியாக இருக்குன்னு தெரியுமா? அதுக்கான காரணம் விண்வெளியில் காற்று இல்லை. அதனால சவுண்டு வைப்ரேஷன் அதாவது ஒலி அதிர்வு கேரி ஆகாது. கற்பனை பண்ணி பாருங்கள், நீங்கள் விண்வெளியில் உங்கள் எதுக்க இருக்க ஃப்ரெண்டுகிட்ட பேசினாலும் கத்தினாலும் அவங்களுக்கு கேட்காது. ஏன்னா விண்வெளியில் காற்று இல்லை. அமைதியாக இருக்கிறது தப்புன்னு நினைக்காதீங்க. இந்த விண்வெளியும் அமைதியாக தான் இருக்குது. ஆனால் இந்த அமைதியான விண்வெளியில் தான் பல அதிசயமும் அற்புதமும் இருக்குது. அதே மாதிரி தான் அமைதியாக நாம் இருந்தால் பல அதிசயங்களும் அற்புதமும் நடக்கும்.